எல்லா மனுஷங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு புத்தகம் எது? இந்த கேள்விக்கு குர்ஆன் என்ன பதில் சொல்லுதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல வர்ற தீர்க்கதரிசிகளோட கதைகள், அவங்க கொடுத்த தார்மீக சட்டங்கள்னு அது காட்டக்கூடிய வழிகாட்டுதலோட ஆழத்துக்குள்ள நாம ஒன்னா பயணம் செய்ய போறோம். பாருங்க, இந்த ஒரே ஒரு வசனம் குர்ஆனோட முழு நோக்கத்தையுமே சுருக்கமா சொல்லிருது. இதுல எந்த சந்தேகமும் இல்ல, இது ஒரு நேர் வழிகாட்டின்றாங்க. ஆனா யாருக்கு? இரையச்சம் உடையோருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ இரையச்சம்னா என்ன? அந்த வழிகாட்டுதல் எப்படி வெளிப்படுது? இதெல்லாத்தையும் தான் நாம இப்போ தொடர்ந்து பார்க்க போறோம். சரி, நம்ம இந்த விஷயத்த ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல வழிகாட்டுதல்னா என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் ஆபிரகாம், மோசே, இயேசு மாதிரி பெரிய தீர்க்கதரிசிகளோட வாழ்க்கையில அது எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். கடைசியா அந்த வழிகாட்டுதல் எப்படி ஒரு முழு சமுதாயத்துக்கான சட்டங்களா மாறுதுன்னு பார்த்து முடிக்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். குர்ஆன்ல அடிக்கடி நேரான வழி அப்படின்னு ஒரு வார்த்தை வருதே, அதுக்கு உண்மையில என்ன அர்த்தம்? அது வெறும் ஒரு பாதையா, இல்ல ஒரு கொள்கையா, இல்ல அது ஒரு வாழ்க்கை முறையா? வாங்க இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நேரான வழிங்கிறது சும்மா போற வர்ற பாதை கிடையாது. அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. இதுல உண்மை, நீதி, கடவுளோட அருள்னு எல்லாமே ஒன்னா சேருது. இதுதான் நம்பிக்கையாளர்களுக்கு காட்டப்படுற கடைசி இலக்கு. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. இவ்ளோ கடினமான பாதையில பயணிக்க தகுதியானவங்க யாரு? இந்த வழிகாட்டுதல் யாருக்கு கிடைக்கும்? குர்ஆன் அதுக்கு சில குணங்களை சொல்லுது. யாரு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்புறாங்களோ, யாரு தொழுகைய சரியா கடைபிடிக்கிறாங்களோ, யாரு தங்களுக்கு கிடைச்சதிலிருந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான். பாத்தீங்கன்னா, இது சும்மா ஒரு லிஸ்ட் கிடையாது, இது ஒரு மனநிலை. முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யார் திறந்த மனசோட அதை தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். சரி, இந்த வழிகாட்டுதல்ங்கிறத வெறும் பேச்சோட நிறுத்தாம தன்னோட வாழ்க்கை மூலமாவே வாழ்ந்து காட்டின ஒருத்தர் இருக்கார். அவர்தான் தீர்க்கதரிசி ஆபிரகாம். வாங்க அவரை பத்தி பாப்போம். அவரோட கதை நம்பிக்கைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆபிரகாம் இருந்த சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரோட அப்பா உட்பட ஊரே தாங்களே செதுக்கின சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் அவர் தனியாளா நின்னு தன்னோட சமூகத்தை, ஏன் பெத்த அப்பாவோட நம்பிக்கையே கேள்வி கேட்டார். இது சும்மா ஒரு கருத்து வேறுபாடு இல்ல, இதுக்கு மிகப்பெரிய அறிவும் ஆன்மீக தைரியமும் வேணும். இங்க பாருங்க, அவர் எப்படி தன் அப்பா கிட்ட பேசுறாருன்னு ரொம்ப அழகா. அப்பா, ஏன் கேட்காத பார்க்காத எந்த பிரயோஜனமும் தராத உன்னை வணங்குறீங்க, ஷைத்தான வணங்காதீங்கன்னு சொல்றாரு. இதிலிருந்து அவர் எவ்வளோ தர்க்க ரீதியா யோசிச்சிருக்காருன்னு தெரியுது. உணர்ச்சி வசப்படாம தன் அப்பாவை நேரான வழிக்கு கூப்பிட முயற்சி பண்றாரு. ஆபிரகாமோட வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள் வந்திருந்தாலும் இதுதான் உச்சக்கட்ட சோதனை. ஒரு கனவு வருது, அதுல தன்னோட அன்பு மகனையே பலியிட சொல்லி கட்டளை வருது. யோசிச்சு பாருங்க, இது சும்மா ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படுகிற டெஸ்ட் இல்ல, இது ஒரு அப்பாவோட இதயத்தையே பிளந்து பார்க்குற மாதிரி ஒரு நம்பிக்கைக்கான பரீட்சை. இந்த உரையாடலை கேட்கும்போதே நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்படுது. ஏன்னா தந்தை மட்டுமில்ல, அந்த மகனும் அந்த தெய்வீக கட்டளைய முழு மனசோட ஏத்துக்கிறான். அப்பா, உங்களுக்கு என்ன கட்டளை வந்ததோ அதை செய்யுங்கன்னு அந்த பையன் சொல்றான். இதிலிருந்து அவனோட நம்பிக்கை எவ்வளோ ஆழமா இருந்துச்சுனோ, அந்த வழிகாட்டுதல் 2 பேருக்குமே எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு இருந்துச்சுனோ நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஆபிரகாமோட கதையிலிருந்து இப்ப நாம மோசேயோட கதைக்கு வருவோம். இங்க பாத்தீங்கன்னா கதைக்களம் கொஞ்சம் மாறுது. ஒரு தனி நபரோட நம்பிக்கை சோதனையிலிருந்து ஒரு சமூகத்தோட நீதிக்கும் விடுதலைக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டமா இது மாறுது. மோசேயோட பயணம் ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட ஒவ்வொரு படியா அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி விரியுது. ஒரு எரியிற புதர்ல இருந்து வந்த அந்த அழைப்புல ஆரம்பிச்சு, கொடுங்கோலன் ஃபிரௌனை நேருக்கு நேரா சந்திச்சு, அப்புறம் தம் மக்களுக்கு சட்டங்களை பெற்றுக் கொடுத்து, கடைசியா அவங்கள விடுதலைக்கு வழி நடத்தினது வரைக்கும் அவரோட வாழ்க்கை ஒரு விடுதலையாளராகவும் சட்டத்தை வழங்கினவராகவும் இருந்திருக்குங்கிறத நாம இங்க பார்க்கலாம். இந்த உரையாடல்ல இருக்கிற அந்த சூட்டை பாருங்க. ஃபிரௌன் மோசேயோட கடந்த காலத்தை வச்சே அவரை மட்டம் தட்ட பாக்குறான். ஆனா மோசேயோட பதில பாருங்க. ஆமா, நான் உங்களுக்கு பயந்து ஓடினேன் தான், ஆனா இப்போ என் இறைவன் எனக்கு ஞானத்தை கொடுத்து அவரோட தூதரா என்ன நியமிச்சிருக்காருன்னு சொல்றாரு. அதாவது ஒரு காலத்துல தப்பியோடின ஒருத்தர் இப்போ ஒரு தெய்வீக தூதரா மாறி நிக்கிறாரு. அந்த மாற்றத்தை இந்த உரையாடல் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இப்போ அடுத்ததா நாம இயேசுவோட கதைக்கு போலாம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அவரோட பிறப்புல இருக்கிற அற்புத தன்மையும், அவர் எப்படி மனித குலத்துக்கே ஒரு அடையாளமா இருக்காருங்கிறதும் ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுது. இயேசுவோட கதை அவரோட அம்மா மரியம் கிட்ட இருந்து தான் தொடங்குது. அவங்க தனியா இருந்து இறைவனை வணங்கிட்டு இருக்கும்போது ஒரு வானவர் தோன்றி ஒரு பரிசுத்தமான மகன் பிறக்க போறாருன்னு நற்செய்தி சொல்றார். இது மனுஷங்களோட தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இது ஒரு தெய்வீக சக்தி, ஒரு பெண்ணோட தூய்மைக்கு கிடைச்ச ஒரு பெரிய மரியாதையா சொல்லப்படுது. குர்ஆன்ல சொல்லப்படுற இயேசுவோட முதல் அற்புதமே இதுதான்.
யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை தொட்டில இருந்தபடியே பேசுது. தான் அம்மாவை பத்தி தப்பா பேசினவங்க முன்னாடி, நான் அல்லாவின் அடிமை, அவர் எனக்கு வேதத்தை கொடுத்து என்னை ஒரு தீர்க்கதரிசியா ஆக்கியிருக்காருன்னு அறிவிக்குது. இந்த ஒரு சம்பவம் அவரோட பணி ஆரம்பத்திலிருந்தே தெய்வீகமா தீர்மானிக்கப்பட்டதுங்கிறத ரொம்ப ஆழமா சொல்லுது. சரி, இதுவரைக்கும் நாம தீர்க்கதரிசிகளோட கதைகளை பார்த்தோம். இப்போ அந்த கதைகள்ல இருந்து அவங்க கொண்டு வந்த சட்டங்களுக்கும் நெறிமுறைகளுக்கும் வருவோம். சொல்லப்போனா கதைகள் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுன்னா, இந்த சட்டங்கள் தான் அதை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லுது. ஓகே, இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிகளோட கதைகளை கேட்டாச்சு. ஆனா நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். இந்த கதைகள்ல இருந்து கிடைக்கிற வழிகாட்டுதல நம்மளோட டெய்லி லைஃப்ல, நம்ம சமுதாயத்துல எப்படி பயன்படுத்துறது? இதுக்கு குரான்ல பதில் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இதோ பாருங்க, இதுதான் அந்த நடைமுறை வழிகாட்டி. இந்த கட்டளைகள் தான் நாம முன்னாடி பேசின நேரான வழியோட செயல் வடிவம். கடவுளுக்கு இணையா எதையும் வைக்காதீங்க, பெத்தவங்கள நல்லா பாத்துக்கோங்க, நேர்மையா வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்ற ஒவ்வொரு கட்டளையும் ஒரு தனி மனுஷனோட ஒழுக்கத்தையும் ஒரு சமூகத்தோட நீதியையும் ஒன்னா உருவாக்குற அஸ்திவாரம் மாதிரி. இந்த நெறிமுறைகள் இதோட முடியல, இன்னும் விரிவாகுது. இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா, மத்தவங்க சொத்தை எடுக்காத, குடுத்த வாக்க காப்பாத்து, திமிரா நடக்காத, புறம் பேசாதேன்னு நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற உறவுகளை எப்படி சீரா வச்சுக்கணும்னு சொல்லுது. இதோட நோக்கம் என்னன்னா, பொருளாதாரம்ல இருந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறது தான். ஆக, நாம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களோட மொத்த சாராம்சமும் இதுதான். குரான் நம்மள ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. நேரான வழிங்கிற ஒரு மைய கருத்துல ஆரம்பிச்சு, அந்த வழியில வாழ்ந்து காட்டின தீர்க்கதரிசிகளோட வாழ்க்கை வழியா கூட்டிட்டு போய், கடைசியா அது எல்லாருக்குமான ஒரு நெறிமுறை சட்டமா எப்படி மாறுதுன்னு காட்டுது. அப்போ இந்த முழு விளக்கத்தோட இறுதியில நாம திரும்பவும் அந்த முக்கியமான கேள்விக்கே வரோம். நேரான வழியில நடக்கிறதுனா உண்மையில என்ன அர்த்தம்? அது வெறும் நம்பிக்கையோட நின்னுடுதா, இல்ல நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் வெளிப்படுற ஒரு நீதியான வாழ்க்கையா மாறுதா? இந்த கேள்வியை உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு இன்னைக்கு நான் விடைபெறுகிறேன். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.